இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்க போகிறீங்க. அவரை பார்த்ததுக்கு அப்புறமா யார் இவர், எதுவும் வடநாட்டுக்காரரோ, அட்ரஸ் மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரோ அப்படின்னு டக்குன்னு சாக்காயிராதீங்க. நம்ம ஆளு தான். காஸ்டியூம் அப்படி கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப் சேஞ்சில் வந்திருக்காரு. என்ன கெட்டப்பு, என்ன சரி ரைட்டு, ஏதோ கெட்டப் சேஞ்சில் வந்தவர் இந்த முருகர் மாநாடு பற்றி பேசியிருக்காரு, ஆளுங்கட்சியை பற்றி பேசியிருக்காரு, நிறைய விஷயம் பேசியிருக்காரு. என்னெல்லாம் பேசியிருக்காரு, பேசினது யார்? ஒன்றிய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்தார் நம்ம ஏர்போர்ட்டு பக்கமா. வரும்போது மேலே தொப்பி கிப்பிலாம் வச்சுன்னு அரே பாப்ரே அப்படின்ற மாதிரி தான் வந்தார். அது பார்த்ததுக்கப்புறம் தான், ஓ அண்ணே எல்முருகனா, கெட்டப்பெல்லாம் மாற்றி ஆள் அடையாளமே தெரியாமல் இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு என்னன்னா டக்குன்னு பார்த்தோன்னே நம்ம ஆளுகளுக்கெல்லாம் வாய் சும்மா இல்லை. சார் என்ன முருகர் மாநாடெலாம் பலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல். ஆனால் என்னென்னா நம்ம தமிழ்நாடு அமைச்சர் சேகர் பாபு அண்ணே அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, சங்கி மாநாடுன்ட்டாருன்னு உங்கள் மாநாடை பார்த்து ஐயோ அப்படின்ற மாதிரி கேட்க உடனே முருகன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். முருகப்பெருமான் கிடையாது, எல் முருகன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டார். டென்ஷன் ஆகி வேல் யாத்திரை பண்ண தெரியுமா, அப்போல்லாம் வந்து கந்தசஷ்டி கவசத்துக்கு அவமானம் ஏற்பட்டதுனால ஒரு வேல் யாத்திரை பண்ணி தமிழ்நாடே இங்கே பின்னாடி வந்ததான் நம்புகிறார் எல்முருகன் அவர்கள். அதுக்கப்புறமா மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ பாருங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இந்த மாதிரி தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக பல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக ஒரு மாபெரும் குரல் எழுப்பும் ஒரு முயற்சி தான் இந்த மதுரை மாநாடு, முருக பக்தர்களுக்கான மாநாடு அப்படின்னு. இந்த மாநாட்டினுடைய உன்னதமான ஒரு உள் அர்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார் எல்முருகன் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரையில் வர 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த முருக பக்த மாநாடு எதற்காகன்னா, பக்தர்கள், இது ஏதோ பிஜேபி நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது, இது ஏதோ எங்களுடைய சங் பரிவார்கள் நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்களும் இணைந்து செய்கின்ற ஒரு முருக பக்தர்கள் மாநாடு. எப்படி கந்தசஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தினார்களோ, அப்போ வெற்றிவேல் யாத்திரை அது தானாக மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆதரவு, அது கொரோனா நேரத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருந்தார்கள். அதை இப்பொழுது பார்க்குறீங்க, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருந்த விஷயங்கள், தொடர்ந்து இங்கு இந்து கோயில்கள், இந்து மக்களுக்கு எதிரான விஷயங்கள் பரப்பப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் மக்கள் பார்த்து அவங்க ஒரு வேதனையுற்று, நமக்கான ஒரு ஒற்றுமையான தளம் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று மக்கள் நினைத்து இந்த ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.